வணக்கம். சபரீசன் அவர்களது எழுத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்ய கவனம் ஈர்த்த நிகழ்வு. நெகிழ வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அப்படி தன்னுடைய மாப்பிள்ளை சபரீசன் அவர்களது எழுத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை அவர்களது கணவர் சபரீசன். அந்த வகையில் தனது மருமகனான சபரீசன் அவர்கள் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டுள்ளார். அதன்படி சபரீசன் அவர்கள் நேரடியாக அரசியல் களத்திற்கு வராவிட்டாலும் கூட மறைமுகமாக சபரீசன் அவர்கள் பல்வேறு உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு செய்து கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்களது தந்தை வேதமூர்த்தி அவர்கள் மறைந்தார். ஆனால் இந்த நேரத்தில் சபரீசன் அவர்கள் தொழில் நிமித்தமாக ஆஸ்திரேலிய நாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த சபரீசன் அவர்கள் உடனடியாக விமானம் மூலம் சென்னை திரும்பி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம்தான் சபரீசன் அவர்கள் சென்னை வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் சபரீசன் அவர்களது எழுத்திலிருந்து நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டுள்ளார். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதன் காரணமாக நேற்று காலை ஒசூரில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் மட்டும் கலந்து கொண்டு மீண்டும் அவசரமாக சென்னை திரும்பினார். மேலும் அவர் கலந்து கொள்ள இருந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நேற்று காலையே சபரீசன் அவர்களது இல்லத்திற்கு சென்று அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு பக்கபலமாக இருந்துள்ளனர். அதேபோல் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரியில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அவசரமாக சென்னை திரும்பி நேற்று இரவு நேராக சபரீசன் அவர்களது இல்லத்திற்கே வந்து மறைந்த வேதமூர்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். அதேபோல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அவசரமாக நேற்றைய தினம் சென்னை திரும்பி தனது மாமா வேதமூர்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி சபரீசன் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் நேற்று இரவு சபரீசன் அவர்களது இல்லத்திலேயே நீண்ட நேரம் இருந்து அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பக்கபலமாக இருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற உச்சபட்ச உயரிய பதவிகளில் இருந்தாலும் கூட எப்போதும் கர்வமும் செருக்கும் துளியுமில்லாமல் அனைவரிடத்திலும் எளிமையாகவும் அன்பாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சபரீசன் அவர்கள் ஊரில்லாத காரணத்தால் அவரது இடத்திலிருந்து அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு பக்கபலமாக நின்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.